அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் சாம்சங்குடைய A22 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் இன்டெப்த் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்னைக்கு அப்டேட் எஸ் Mi Mix 4 அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துலாம். அதோட இன்னைக்கு ஆகஸ்ட் 11 அன்னைக்கு சாம்சங்குடைய Unpacked ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். அதோட Oneplus Nord 2 மறுபடியும் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு. அதுவும் என்னன்னு பார்த்தலாம், எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 601ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் யூசர்ஸ் சில பேருக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து ஓல்ட் சேட்ஸ் பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரேஸ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி ரெடிட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து வாட்ஸ்அப் உடைய லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து ஓல்டர் சேட்ஸ் எதுவுமே பார்க்க முடியல. வெறும் 25 சேட்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எந்த சேட்ஸுமே வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி யூசர்ஸ் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் அப்டேட் உடைய பக்காக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பில் சில பேருக்கு நோட்டிஃபிகேஷனும் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை வாட்ஸ்அப் உடைய லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இஷ்யூ நீங்களும் ஃபேஸ் பண்ணலாம். மேபி வாட்ஸ்அப் கூடிய விரைவில் இன்னொரு அப்டேட்டில் இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் டார்சி ட்விட்டர் உடைய CEO வந்து இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி பற்றி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு கிரிப்டிக் ட்வீட் அப்படின்னு சொல்லலாம். பட் கிரிப்டோ கரன்சிக்கு ஃபேவரான ட்வீட் தான், அதுவும் பிட்காயின் பற்றி. இவங்களுடைய ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் அப்படின்னு போட்டு வில் யுனைட் அ டீப்லி டிவைடட் கண்ட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஈவென்ச்சுவலி வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. பிட்காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதை லீகல் ஆக்கிட்டாங்க. ஸோ பிட்காயினில் எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் குளோபலாக ஒரே ஒரு கரன்சி தான் இருக்கும் பிட்காயின். இப்போ பார்த்தீங்கன்னா டாலர்ஸ், ரூபீஸ், யூரோஸ்னு விதவிதமான கரன்சிஸ் இருக்குது. அதோட வேல்யூஸும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. பிட்காயின் எல்லாருமே யூஸ் பண்ணதுக்கப்புறம் குளோபலாக ஒரே ஒரு கரன்சி இருக்கும். எல்லா கண்ட்ரிஸும் ஒரே வேல்யூவை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எல்லா கண்ட்ரிஸும் யுனைட் பண்ணுறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டீனேஜர்ஸ், அதாவது 12லேருந்து 17 வயசு இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் கோவிட் வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டால் வந்து ஆப்பிளுடைய ஏர்பாட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். இது இந்தியன் கவர்மெண்ட் கிடையாது, வாஷிங்டன் டிசியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாஷிங்டனுடைய மேயர் வந்து டீனேஜர்ஸ் வந்து கோவிட் வேக்சினேஷன் எடுத்துக்கணும், அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஃப்ரீ ஏர்பாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே கிஃப்ட் கூப்பனும் கொடுக்குறாங்க. இந்த கிஃப்ட் கூப்பனில் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி $25,000 வின் பண்ணலாம், இல்லைனா ஐபேடும் வின் பண்ணுற மாதிரி வந்து கிஃப்ட் கூப்பன்ஸும் இது கூட கொடுக்கறதா தெரியுது. ஸோ வாஷிங்டன் டிசியில் கோவிட் வேக்சினேஷனை என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக சாம்சங்குடைய அன்பேக் ஈவெண்ட் ஆகஸ்ட் 11 அதாவது இன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லைவ் ஸ்ட்ரீம் சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும். லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணலாம். லைவ் ஸ்ட்ரீமில் ப்ராடக்ட் லான்ச்சஸ் பார்க்கலாம், புது அனௌன்ஸ்மெண்ட் இவங்க பண்ணலாம் தெரியுது. அது எக்ஸினோஸுடைய ஒரு புது சிப்செட் S10 பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் தெரியுது. ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன், சாம்சங்குடைய Z Fold 3, சாம்சங்குடைய Z Flip 3 எல்லாமே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்றது ப்ரெடசஸர்ஸோட. அதோட வாட்ச் இவங்க லான்ச் பண்ணுறாங்க, பட்ஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ லான்ச் ஈவெண்ட் கூடவே வந்து புது அனௌன்ஸ்மெண்ட்டும் சாம்சங் தரப்புலேருந்து பண்ண போகிறாங்க இந்த லான்ச் ஈவெண்ட்டில். அது மட்டும் இல்லை, ப்ரீ புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கான லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லான்ச் ஈவெண்ட்டும் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம்லேயே வாட்ச் பண்ண முடியும். ஸோ ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் டேக் வந்து இந்தியா மட்டும் தானே கேட்டிருந்தீங்க. ஸ்மார்ட் டேக் ஃப்ரீ ஆஃபர் வந்து ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு இந்தியாவில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேறு கண்ட்ரியாக இருந்தால் உங்களுக்கு ஆஃபர்ஸ் வேரி ஆகும். அதே யூரோப் எல்லாம் வந்து S Pen இல்லைனா சார்ஜர் 25 வாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கீபேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரீ புக்கிங்க்கு ஆஃபர் வேரி ஆகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரீ புக்கிங் வந்து ஸ்மார்ட் டேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட சாம்சங் ஆக்சிடென்டலாக வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து சாம்சங் Galaxy S21 ஃபேன் எடிஷனுடைய ஒரு டீசர் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இதில் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S21 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அவுட்லுக். ட்ரிபிள் கேமராஸ் இருந்தது, ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல் நாச் இருந்தது. இதில் பர்பிள் கலர் வேரியண்ட் இவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது சாம்சங்குடைய S21 ஃபேன் எடிஷன் இந்த பேரில் தான் ரிவீல் பண்ணி அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ சாம்சங்குடைய S21 ஃபேன் எடிஷனும் வந்து இவங்க இந்த லான்ச் ஈவெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ இது ரூமர்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஸ்னாப் ட்ராகன் 888 இல்லைனா ஸ்னாப் ட்ராகன் 870 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ S20 ஃபேன் எடிஷனை விட S21 ஃபேன் எடிஷன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக
எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்னு தெரியுது. iQoo 8 சீரிஸ் ஆகஸ்ட் 17 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகிறது ஆல்ரெடி டீசர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் அதோட சில கேமரா சாம்பிள்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கேமரா ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது 5 ஆக்சிஸ் ஆன்டி ஷேக் மைக்ரோ கிம்பிள் ஃபெசிலிட்டியோட ட்ரிபிள் கேமரா இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அதுவும் பிரைமரி சென்சார் 50 மெகா பிக்சல் இவங்க கொடுக்குறாங்க. கூடவே 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா அல்ட்ரா வைடோட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. iQoo 8 Pro பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாகவும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது இதோட ஸ்பெக்ஸ் பார்க்க. ஷாமியோடைய Mi Mix 4 அதுக்கப்புறம் Mi Pad 5 ரெண்டுமே குளோபலாக லான்ச் ஆகிடுச்சு. ஸோ Mi Mix 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதாவது நேற்று நம்ம பார்த்த அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் Snapdragon 888+ல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. AMOLED பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார்னு இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 57,300 ருபீஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 20 மெகா பிக்சலுக்கு இன் டிஸ்பிளே அதாவது அண்டர் ஸ்க்ரீன் கேமராவோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அக்ரெசிவ் அதாவது ப்ரைஸிங்கும் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 4 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் லான்ச் ஆயிருக்கு. அதே Mi Pad 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 11 inches LCD டிஸ்பிளே பேனலோட கொடுத்துருக்காங்க. அகைன் இதுவும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அதோட Snapdragon 860ல Mi Pad 5யும் Snapdragon 870ல Mi Pad 5 Proவும் இவங்க லான்ச் பண்ணியிருக்கதா தெரியுது. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 22,000 கிட்ட சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸிங்கோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட மோட்டோரோலாவுடைய H20 சீரிஸுடைய லான்ச் டீசர் ஃப்ளிப்கார்ட்டில் இதோட அவைலபிலிட்டி எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ இதோட ஸ்பெக்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவுடைய H20 குளோபல் எப்படி லான்ச் ஆச்சு அதே மாதிரி தான் Snapdragon 778ல லான்ச் பண்ணுறாங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார்னு. அதே மோட்டோரோலாவுடைய H20 ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது குளோபலை விட, எஸ்பெஷலி சிப்செட். குளோபலில் வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 700 கொடுத்துருந்தாங்க. இங்கே MediaTek Dimensity 800Uல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் 10-bit AMOLED பேனல்னு நிறைய ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸோட இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு இந்தியாவில் கொடுக்குறாங்கன்னு. Redmi 10 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் சில ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இதோட கம்ப்ளீட் ஸ்பெக்ஸ் ஆல்மோஸ்ட் ரிவீல் ஆயிருக்கு. இது MediaTek Helio G88 அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லை இது 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட லான்ச் ஆகிறதா தெரிய வந்திருக்கு. அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய Note 10 சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்க போது. கேமரா மாடியூல் பெருசாக இவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்போது அப்ராக்சிமேட்டாக 13,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸஸும் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஸோ Redmi 10 கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus Nord 2 மறுபடியும் பிளாஸ்ட் ஆகிட்டு தான் ட்விட்டரில் ஒரு யூசர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து யாருமே கையில் வச்சுக்கல. அந்த யூசருடைய அப்பா வந்து பெட்டில் தூங்கும்போது பக்கத்தில் வச்சுருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வெடிச்சு பெட்ஷீட் எல்லாம் எரிஞ்சதாக தான் அந்த ட்வீட்டில் வந்து அவங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்தி OnePlusஸையும் டேக் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ட்வீட்டாக இருக்கட்டும் இல்லைனா அந்த பர்சனுடைய அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் ட்விட்டர் அக்கௌண்ட் கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடுச்சு. யார் சர்ச் பண்ணாலும் அது அவைலபிளாக இல்லை. இதையடுத்து OnePlus Nord 2 பிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபேக் அப்படிங்கிற மாதிரி OnePlus தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த யூசர் வந்து ட்வீட் பண்ணும்போது வந்து எந்த இமேஜஸோ ப்ரூஃப்காக அதாவது பெட்ஷீட் எரிஞ்சுதுன்னு சொல்கிறதோ இல்லை ஃபோன் பிளாஸ்ட் ஆன இமேஜஸோ எதுவுமே வந்து போஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ட்வீட் மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அக்கௌண்ட் எல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபேக் அப்படிங்கிற மாதிரி OnePlus தரப்புலேருந்து வருது. இன்னொரு தரப்பில் வந்து OnePlus தான் அவங்களுடைய அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண வச்சுட்டாங்க, அவங்களுடைய ட்வீட்டை டெலீட் பண்ண வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ தற்சமயம் OnePlus Nord 2 பிளாஸ்ட் ஆனதுக்கான எந்த ப்ரூஃபுமே இவங்க தராததுனால இது ஃபேக் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ பார்க்கலாம் அந்த யூசர் ஏதாவது ப்ரூஃப் கொடுக்குறாங்களான்னு சொல்கிறேன். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். மோட்டோரோலாவுடைய H20 ஃபியூஷன் வந்து குளோபலில் லான்ச் ஆனதுலேருந்து எந்த சிப்செட் இந்தியாவில் சேஞ்ச் பண்ணி லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக கேட்போம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் OnePlus Vana, OnePlus Moha. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கோகுலக்கண்ணன். கங்க்ராச்சுலேஷன் கோகுலக்கண்ணன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.